ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஏகப்பட்ட லவ் அண்ட் விஷஸ்ங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன கான்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ பிறந்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பாயிண்ட் வைஸ் வந்து லைஃப் லெசன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். பட் நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஐ மே கெட் எமோஷ்னல், ஐ மே பி ஸ்டூப்பிட். நான் ஸ்டூப்பிடாக சில விஷயங்கள் சொல்லலாம், எமோஷ்னலாக சொல்லலாம். முழுக்க முழுக்க என்னோட இந்த பெயின்ஃபுல் ஜேர்னியிலிருந்து தான் நான் இந்த லைஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் இதனால் இதை வச்சு நீங்கள் வேறு யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களை நீங்கள் யூனோ எப்படியோ அதை நீங்கள் உங்களை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் நத்திங் டு ஜட்ஜ் எனி ஒன் எல்ஸ். அண்ட் மீன்வைல் இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு பியூட்டிஷியன், டெக்ஸ்டைல் இன்ஜினியர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ட்ரெஸ்ஸர், மென்டார், இந்த பேரெல்லாம் இந்த ஒரு ஸ்தானமெல்லாம் தாண்டி இப்போ வந்து லைஃப் கோச் அப்படின்னு வந்து யூ பீப்புள் ஸ்டார்டட் காலிங் மீ. நீங்கள் என்ன அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 ஈவெண்ட்ஸ் ஆல்ரெடி நடத்திட்டோம் ஆன்லைன் கிளாஸில். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் அக்டோபர் 26 நடக்குது, சண்டே. ஜூம் ஆப் மூலயமா நடக்கும். ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீல் கெட் இன் டு தி லைஃப் லெசன்ஸ். அகெயின் என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து நான் லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே நோட்ஸ் எடுத்து ஒரு வீடியோ பேசுகிறேன்னா அது எதுக்காகனா, எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்பார்க்கை வந்து கொடுக்கும். வழக்கம் போல் 2 minutes ஆகிடுச்சு. ஸோ எனிவே, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நமக்கு மேலே நம்மளை தாண்டி ஒரு சுப்ரீம் பவர் எப்போவுமே இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் வந்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து அதை நம்பணும், நீங்கள் அதுக்காக பயப்படணும், நீங்கள் அதுக்காக டிசிப்ளின்டாக இருக்கணும். அந்த சுப்ரீம் பவருக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கோங்க. சிவன் கொடுங்க, அல்லான்னு கொடுங்க, ஏசுன்னு கொடுங்க, புத்தன் கொடுங்க, பாபான்னு கொடுங்க, காளின்னு கொடுங்க. ஆனால் இருக்குது, அந்த பவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது, உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். செகண்ட் பாயிண்ட் வந்து, எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு சுப்ரீம் பவர் உங்களுக்கு மேலே இருக்கோ, உங்களை சுற்றி பயங்கரமான டர்ட்டி கேம் ஒன்று எப்போவுமே நடந்துகிட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து நம்பி தான் ஆகணும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு உலகம், ஒரு 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 விஷயம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து எப்போவுமே நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த ஜெண்டரில் இருக்கணும், இந்த கம்யூனிட்டியில் இருக்கணும், இந்த ப்ரொஃபைலில் இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் மனுஷனாக பிறந்தாச்சுன்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி நீங்கள் அந்த சுப்ரீம் பவருக்கு வந்து பயந்து டிசிப்ளின்டாக இருக்கிறது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டர்ட்டி கேம்க்கு வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது, இட் இஸ் பியூர்லி யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது. யூ வில் நாட் ஹேவ் எனி ஆப்ஷன். இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி இதில் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்னா, அதான் சொல்கிறேன், அடுத்தடுத்த பாயிண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எதுவுமே வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டாக்னேட் ஆக போகிறது கிடையாது. எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள், இஃப் இட் இஸ் குட் டே, ஆப்வியஸ்லி தேர் வில் பி அ பேட் டே. ஒரு நாள் நல்லா இருக்குன்னா ஒரு நாள் வந்து நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சிச்சுவேஷன்ஸும் அப்படி தான். எல்லாமே ஹீல் ஆகிடும். எல்லாமே நீங்கள் வந்து இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இதை நான் அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை வந்து தாண்டியிருக்கேன். வண்டி ஓட்ட ரோட்டில் ஓரமாக நிறுத்தி கத்தி எல்லாம் அழுது, பின்னாடி வண்டியில் வந்தவங்ககிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ வலிக்கலை. அவ்வளோதானே, நம்ம அதை தாண்டி வந்துட்டு நம்ம வந்து தாண்டிடுவோம், கடந்து போயிடுவோம். இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு பவர் இருக்குங்க. அந்த ஹீலிங் பவரை வந்து அந்த மனுஷனுக்கு வந்து அது கொடுக்கும்.
சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு பெட், ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி கடிப்படுதுன்னா அதுவே அதை ரெடி பண்ணிக்கும் அப்படின்ட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. நம்ம பார்ப்போம், அதுவே அதை லிக் பண்ணி அதை ஹீல் பண்ணும்ல. நம்மளுக்கே தெரியாமல் அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து நமக்குள்ளே நடக்கும். இது நல்லதுக்கும் பொருந்தும், சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கிற டைமில் ரொம்ப ஆடிடக்கூடாதுன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீக்காக இருக்கிறவங்கள வந்து அந்த இடத்துல ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃபினான்ஷியலி நம்ம ஒரு நல்ல ஸ்தானத்தில் கடவுள் நம்மளை ஒரு பாயிண்டில் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு வந்து கொம்பு முளைச்சி நம்ம அப்படியே யூனிகார்னாக மாறி நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மொத்தமாக டைம் எடுத்து கொடுக்க தெரிஞ்ச யூனிவர்ஸ்க்கு டப்புன்னு எடுக்கவும் தெரியும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நத்திங் இஸ் பர்மனெண்ட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்க முடியும். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் லேடிஸ்க்கு வந்து நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு தைரியம் வந்து எந்த ஒரு பெண்ணுக்குமே இருக்காது. நீங்கள் கலராக இருக்கணும், நீங்கள் அழகாக இருக்கணும், நீங்கள் அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பெருமையோ பெரிய விஷயமோ கிடையாது. எனக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்குது, நான் ரொம்ப அழகானவ, எனக்கு ரொம்ப நீளமான முடி இருக்குது, இதிலெல்லாம் எந்த பெருமையுமே கிடையாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள் பைசா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, வெளியே போகிறீங்களா, கூட வர ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சொந்த பந்தத்துக்கோ நீங்கள் டிஃபன் வாங்கி கொடுக்குறீங்களா, செலவு பண்ணி உங்கள் காசில் திருப்பி உங்கள் வீட்டுக்கு உங்களால் வர முடியுமா, இதுதான் பெருமை. இதை வந்து அப்பா கிட்டேயும் ஹஸ்பண்ட் கிட்டேயும் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அப்படியே செலவு பண்ணிகிட்ருக்கிறது பெருமை கிடையாது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு நான் சொல்கிறது, நல்லா படிங்க. எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து அந்த ஸ்கூலிங்கில் இருக்கவங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கெலாம் பேரண்ட்ஸை பார்த்தா அப்படி சாத்தானை பார்க்குற மாதிரி இருக்கும். சில வீட்டில் படின்னு ப்ரெஷர் போடும்போது வெறுப்பாக இருக்கும். பட் யூ ஒன்ட் பிலீவ் கேர்ள்ஸ், அந்த ப்ரெஷர் எதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஜெயிச்சிட்டாலும் உங்களுக்கு புரியும், நீங்கள் தோத்துட்டாலும் புரியும். பட் தோற்று அதை புரிஞ்சு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட், சரிங்களா? அது வந்து பேசிக். ப்ரொஃபஷ்னலி நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எப்படி எக்ஸல் ஆகுறீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், யுவர் கெரியர், உங்களோட தொழில், உங்கள் படிப்பு, உங்களோட காசு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க இல்லையா? என்கிட்ட நிறைய பேர் அப்படி பேசியிருக்காங்க. நீங்கள் தான் தெய்வம் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தையை யாராவது சொல்லிட்டாலே எனக்கு வந்து பக்குன்னு ஆகும். உண்மையாகவே மனசார சொல்லுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னை வந்து பிட்ரே பண்ண லேடிஸ் தான் அதிகமாக பண்ணவங்க வந்து இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததில்லை. உங்களுக்கு புரியுதா? இப்படி சொல்கிறவங்கள கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. என்னை முதுகில் வந்து கடப்பாறை குத்தி நெஞ்சு வழியே எடுத்தவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லியிருக்காங்க. மடியிலேயே படுத்திருக்காங்க, என்கிட்டயே இருந்திருக்காங்க. நான் கொஞ்சம் டல்லாக இருந்தால் போக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்த லேடிஸ் தான் என்னை நான் கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத சதியை எனக்கு செஞ்சுருக்காங்க இத்தனை வருஷத்து லைஃப்பில். என்னோடய ஸ்கூலிங்லேருந்தே நான் இதை பார்த்துருக்கேன். ஸ்கூலிங்லேருந்தே பார்த்துருப்பேன். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, நமக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு சதி போயிட்டே தான் இருக்குது. ஓகே, நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் இருந்தாலும் தப்பு, தெரிஞ்சிட்டா ரொம்ப வலி. அதை ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு வந்துடணும், சரியா? ஸோ உங்ககிட்ட ஸ்வீட்டாக பேசுகிற எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டுன்னு வந்து தயவு செஞ்சு ரொம்ப அபத்தமாக அநியாயமாக ஏமாந்துடாதீங்க. ஓகே, அதே பாயிண்ட்டை தான் ஆப்போசிட்டாக நான் அடுத்த பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். யார் உங்ககிட்ட சண்டை போடுறாங்களோ, யார் உங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ, யார் வந்து உங்களை சுற்றி வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களோ, ஓகே, அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்னசென்ட் அன்பு, பாசம் இருக்கும். அதிகமாக வந்து உங்களை திட்டுறவங்க, எனக்கு வந்து ஐ ஷுட் நாட் கெட் எமோஷ்னல், என்னை அதிகமாக திட்டினது நான் எங்கள் அம்மாவை மனசில் வச்சு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், ஓகேவா?
மை பயாலஜிக்கல் மதர், எங்கள் அம்மா ஹசீனா. என்னை அதிகமாக திட்டினது எங்கள் அம்மா, என்னை அடிப்பாங்க நல்லா. என்னை அதிகமாக அடித்தது எங்கள் அம்மா தான். பட் வந்து எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலே கோவம் வரும், பயங்கரமான கோவம் வரும். இன்ஃபேக்ட் நான் பேச மாட்டேன். லாங் டியூரேஷன் பேசாமல் நான் இருந்ததெல்லாம் என்னோடய அம்மா கிட்ட தான். ஆனால் அந்த வேர்த், அந்த ஒரு வழி எது கடைசியில் நம்ம தேடுவோம். அப்போ இது தாண்டா இந்த உலகத்தில் உண்மை, யார் தாண்டா உண்மை அப்படின்னு நம்ம தேடுவோம்ல. அப்படி தேடி யோசித்து பார்க்கும்போது எங்கள் அம்மாவோட, என்னை பெற்ற எங்கள் அம்மாவோட லவ் வந்து டாப்பில் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஐம் நாட் டாக்கிங், எங்கள் அம்மா கூட வந்து கொஞ்சம் ஊடல், ஓகே. பட் வந்து எங்கள் அப்பா பேசுகிறாரு, சைடில் இருந்துட்டு, இட் வாஸ் அன் அவுட் ஸ்பீக்கர் கால், எனக்கு தெரியும். சைட்லேருந்து ஷீ இஸ் லிசனிங். நான் புது புடவை கட்டுறேனா, நான் கோயிலுக்கு போகிறேன்னா, நான் ஏதாவது ஜுவல்ஸ் இன்றைக்கி வாங்குறேன்னா, என்ன சமைச்சேன், நல்ல ஃபுட்டு இன்றைக்கி, இதெல்லாம் வந்து அங்கே உட்காந்து ஃபாலோ பண்ணுறா, தெரிஞ்சுக்கிறா. இதை யாருமே உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நோ ஒன். நீங்கள் நல்லா இருந்தால் யார் சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது அப்படி யாராவது உங்கள் பக்கத்தில் ஆப்போசிட் உட்காந்துட்டு இருந்தால் உங்களுக்கு அவங்க கண்ணு சொல்லிடும், அவங்க உண்மையாகவே நல்லவங்க தானே, அவங்க உண்மையாகவே சந்தோஷப்படுறாங்களான்னு சொல்லிடும். யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பெற்றவங்க தான், உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க தான். அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற கமிட்மெண்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே உங்கள் கூட இருக்காது. தட் கமிட்மெண்ட் இஸ் லவ்வுங்க. அது வந்து பியோர் ஃபார்ம் ஆஃப் லவ். நான் சொல்கிறேன், ப்ளீஸ் கிவ் பேக். அதெல்லாம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு அதெல்லாம் ப்ளீஸ் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதெல்லாம் திருப்பி கொடுங்க. ஓகே, இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆன அடுத்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு 7 மடங்கு திருப்பி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்படியே ஆகட்டும் எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் படிக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள்லாம் ஒரு குரூப்பில் வந்து எப்போவுமே கனெக்டடாக இருப்போம். டெய்லியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். டெய்லியும் வி யூஸ் டு டாக் ஈச் அதர். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், பிகாஸ் நீங்கள்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸை கன்வெர்ட் ஆகிறீங்க. யூனிவர்ஸ் மாதிரி ஒரு பக்கா வட்டி வசூல் பண்ணுறவங்க வந்து யாருமே கிடையாது. திருப்பி கொடுக்குறவங்களும் யாருமே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்ல, ஏதோ என்னமோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிஸியான ஒரு நாளில் கூட ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக உட்காந்து, இல்லை அஃப்கோர்ஸ் எனக்கு இது மூலிமா ரெவென்யூ வருதுங்க, இது மூலிமா நான் சம்பாதிக்கிறேன், அது என்னோடய பாக்கியம். எத்தனை பேருக்கு வந்து யூடியூப்ல இருந்து கூகுளில் இருந்து சம்பளம் வரும் சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நான் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேன் அது நான் யோசிப்பேன். என்ன வேணால் பண்ணி டாலர்ஸ் வர வைக்க முடியும். பட் ஆனால் 4 லேடிஸ்க்கு வந்து ஒரு 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 ஸ்க்ரூட்டன் பண்ணி, எந்திரி, ஒழுக்கமாக போ, நல்லா படி, ஏதாவது பாசிட்டிவாக பண்ணுன்னு சொல்கிறனால எனக்கு டாலர்ஸ் வருது. நான் இப்படி பண்ணுறனால யூனிவர்ஸ் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அளவில்லாத நல்லதை திருப்பி கொடுக்குதுங்க. என்கிட்ட நிறையா நல்லவங்க வராங்க, எனக்கு நல்லது பண்ணுறக்கு அப்படியே குழந்தைங்க மாதிரி அத்தனை பேர் வராங்க, எங்கெங்கிருந்தோ வராங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்தோ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எனக்கு யூனிவர்ஸ் திருப்பி கொடுக்குது. அதே மாதிரி நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படி செய்யாமல் இருக்க முடியாதுங்க. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். முடிஞ்ச அளவுக்கு யாரோட பாவத்தையும் பழியையும் சொல்லையும் சம்பாதிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் இது 7 மடங்கு எப்படி வருதோ அது 77 மடங்கு வருங்க. அது வந்து ஹேண்டிலே நானும் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் டன் ஸோ மெனி ஸ்டூப்பிட் மிஸ்டேக்ஸ் என்னோடய லைஃப்பில். இல்லை எனக்கு இப்படி நீ பண்ணியா, நான் பாரு, ஐ ஷோ மை செல்ஃப்னெல்லாம் பண்ணியிருக்கேன். விச் வாஸ் அ வெரி வெரி ஸ்டூப்பிட் பிஹேவியர். அதை வந்து நான் பண்ணியிருக்கவே கூடாது. நான் அதுக்கெல்லாம் நான் ரெக்ரெட் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே குழந்தைங்க தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அதை ரெக்ரெட் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். இது என்னோடய கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு லைனே இதுதான் சொல்லிக் கொடுப்பேன்.
உங்களுக்கு வேணால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வில்லனாவோ ஹீரோவாவோ வில்லியாவோ தெரியலாம். பிரபஞ்சத்துக்கு எல்லாருமே குழந்தைங்க. உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது, யார் மூலிமா என்ன நடந்ததுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்கள் யாரையுமே முடிஞ்ச அளவுக்கு பகைச்சிக்காமல் உங்களுக்கே கெடுதல் பண்ணாலும் அந்த கான்ட்ரவர்சிஸ் வளர்த்திக்காமல், அப்படியா டேக் இட், நீ எனக்கு என்ன கொடுத்துருக்கியோ உனக்கு வரும், இட் வில் கம் பேக் டு யூ ஃபார் ஷுர், உனக்கு வரும் அப்படின்ட்டு நகர்ந்துருங்க. இந்த இந்த விஷயம், இந்த ஓரளவுக்கு இந்த மெச்சூரிட்டி எனக்கு வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது நான் உங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் எல்லோரும் மனசில் வாங்கிட்டு இதில் வந்து ஒரு 2 பேராவது இன்னிலேருந்து இதை நீங்கள் டியூன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, எத்தனை ஒரு நெகட்டிவிட்டி பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் டோட்டலாக அந்த வைபிலிருந்தே நகர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் தெரியுமா, அது கோவங்கிறது வந்து அடுத்தவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அந்த கோவத்தில் தானே எல்லாமே, இந்த க்ரட்ஜு, க்ரீவன்ஸு, இதெல்லாம் கான்ட்ரவர்சி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக வந்து இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லேயே அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறேன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? என் ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க, ஸ்மார்ட்டாக விளையாடுறதுக்கு பிறந்திருக்கீங்க. தயவு செஞ்சு சாரோஸை தூக்கி வச்சுக்காதீங்க. அது என்ன பண்ணுன்னா, ஒரு பேட் வெயிட், எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு இருக்கிற ஒரு இன்டென்சிட்டி வெயிட்டை விட நெகட்டிவ் விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு வெயிட் இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையும் தூக்கி உங்கள் தலையில் வச்சுட்டா வச்ச இடத்துலையே உட்காந்துக்கலாம். யூ கெனாட் லிவ். உங்களுக்கு தெரியாது, கவலையை விட ஒரு பெரிய நோய் கிடையாது. கவலைப்பட்டு பழக்கப்பட்டவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வியாதியும் அவங்கள தேடி வரும். என்கிட்ட நான் என்னோட ஒரு ப்ளஸ்ஸாக நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட விஷயம் எனக்கு வந்து ஒரு கிழிச்சு மிளகாத்தூளே தூவி விட்டுட்டாங்கன்னே வைங்க, அப்படி பண்ணாலும் என்னால் அந்த மூமெண்ட்லேருந்து ஸ்வாப் பண்ணி வந்துட முடியும். பிகாஸ் எனக்கு நான் ரொம்ப முக்கியம். யார் முக்கியம்? உங்களுக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் வச்சுக்கோங்க. அதை மைண்டில் வச்சுட்டு, ஐயையோ இதை நான் திஸ் இஸ் நாட் மைண்ட், அதை ரிசீவ் பண்ணால் தானே அது உங்களோடது, இதெல்லாம் உன் பிரச்சனை, நான் டீல் பண்ண மாட்டேன்னு சொல்லி தயவு செஞ்சு நகர்ந்துருங்க. தயவு செஞ்சு நகர்ந்துருங்க. ஓகே, யா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. ரொம்ப 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 முக்கியம். ஏகப்பட்ட விஷஸ் இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட விஷஸ் உங்ககிட்ட பேசிட்டு தான் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும். சூஸ் குட் பீப்புளுங்க. பி வைஸ். கொஞ்சம் நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும். சில நேரத்தில் செல்ஃபிஷாக இருக்கணும். நீங்கள் யாரை சூஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க, அது வந்து ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நீங்கள் செய்யக்கூடாது, மாட்டிப்பீங்க. அதாவது டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காகவே இருந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அங்கே ஒன்றும் எந்த பருப்பும் வேகலை. ஃபைனலி ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுதான் உண்மை. பட் அவ்வளோ ப்ரூட்டலான க்ரூஷியலான ஜனங்களும் இதே உலகத்தில் உங்களை சுற்றி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது உண்மை. அது நம்மளுக்கு தெரியாது. எடுத்தோன்னே ஒருத்தங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்கள ஸ்டாஃபாக வச்சுக்கலாமா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சில இடத்துல புத்திசாலியாக இருந்ததாகணும். அது எப்படி நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா, ஐ டெல் யூ த நெக்ஸ்ட் பாயிண்ட். மறுபடியும் சொல்கிறேன், அப்படி ரொம்ப அப்படியே ஆக்டிவாகவே ஒரு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு நாஸ்ட்ரடாமஸ் மாதிரி போலீஸ் புத்தியோடையே இருக்க முடியாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பவுண்ட்ரி வச்சுருங்க. எல்லாருக்குமே ஒரு பவுண்ட்ரி வேணும். செட் அ பவுண்ட்ரி ஃபார் எவ்ரி ஒன். அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒர்க் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் அவங்க பார்க்கணும். உங்களுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்தாலும், நெய்பராகவே இருந்தாலும், சிப்ளிங்காகவே இருந்தாலும், என்ன ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நாட் எவ்ரி திங்.
நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன், நான் யோசிக்கிறது, நான் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க A+B² ஒரு ஃபார்முலா சொல்கிறீங்கன்னு வைங்க. அது வந்து A+B² மட்டும் வெளியே பரவாது. யாரும் உங்களுக்கு நல்லது நினைக்க போகிறதில்ல, எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினச்சிட்ருக்க போகிறதில்ல. இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. செம்ம திறமையான ஸ்கிரிப்டெல்லாம் வந்து பரவும். ஓகே, இது எதனால் நடக்குதுன்னா, உட்காந்து பேசும்போது, உட்காந்து ஷேர் பண்ணும்போது, அவங்க பேசுகிறதெல்லாம் போட்டு நீங்கள் போய் அவங்க லைஃப் ஸ்டைலை பாதிக்க மாட்டீங்க, நீங்கள் போய் அவங்க ஃபேமிலியில் எதுவும் பண்ண மாட்டீங்க, அது உங்களுக்கு வராது. ஆனால் அவங்க செய்வாங்க. ஏன்னா நம்ம செஞ்சால் தானே நமக்கு அந்த பயம் வரும். கடைசியில் ஒரு விருந்து உங்களுக்கு வைப்பாங்க, தடாலடி விருந்தாக இருக்கும். பட் அவங்கெல்லாம் திருந்திடுவாங்க. இதில் என்ன ஜோக்குனா, எல்லாம் பண்ணிவிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க, தோற்றுருவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்களே தப்பு பண்ணாலும் அது கொஞ்சம் ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஆண்டவன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவான். ஆண்டவனை மீறி நீங்கள் செய்கிற சில ஸ்டூப்பிடிட்டிக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து, ஓகே நீ உனக்கு இந்த வலி கொடுத்தாதான் நீ ஹீல் ஆகும்போது தான் நீ திருந்துவேன்னு ஆண்டவன் கொடுப்பான். என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண எனக்கு வந்து பெருசாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோ, கடவுள் புண்ணியத்தில் டச்சுட் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி எனக்கு கடவுள் கொடுக்கல. ஆனால் ஜனங்கனால் நிறையா மென்டல் இஷ்யூஸ், மன வலி அண்ட் வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு 2 விஷயம் நல்லது சொல்கிறேன்னாலும் எனக்கு அந்த வலி கொடுத்த அந்த ஜனங்க தான் காரணம். அதனால தான் என்னோடய எல்லா கான்டென்ட்லேயுமே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நன்றி நான் டெய்லியும் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எங்கள் அப்பா என்னை வச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு இன்குபேட்டர் பொமரேனியன் டாக் மாதிரியே நான் இருந்திருந்தேன்னா ஐம் நத்திங் டுடே. இந்த மாதிரி நான் வெளியே வந்து இவங்க எல்லாரையும் நான் க்ராஸ் பண்ணி வரும்போது தான் நிறைய நல்லவங்களை பார்த்துருக்கேன். ஐம் பிளஸ்ட் இன் தட் வே ஆல்சோ. என்னோடய லைஃப்பை ரிமார்க்கபிளாக மாற்றினேன், என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணேன். நான் வாழ்ந்து காட்டணும்னு நினச்ச பல பேர், அதுக்காக இருந்த பல பேர் என் லைஃப்பில் கடவுள் என்னை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதே மாதிரி அப்படி ஒரு 10 பேர் இருந்தால் இப்படி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த இன்டென்சிட்டி அதிகம். நான் தான் முதலே சொன்னேன்ல, என்றைக்குமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குற இன்டென்சிட்டி அதிகம். அது வந்து உங்களை செதுக்கிடும். ஆனால் டைம் எடுக்கும். இதில் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் உங்களை சுற்றி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் வந்து உங்களோட இன்னசென்ஸை வந்து தொலைச்சிடாதீங்க. ஊர்வஷி மேம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுறோம், ரொம்ப அலர்ட்டாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும், என்னப்பா சாதிக்க போகிறோம், நம்ம இன்னசென்ஸை இழந்துடுறோமே, அதை தொலைச்சிட்டா அவ்வளோதான், அப்புறம் ஒன்றுமே கிடையாது. அதை பார்த்துக்கங்க, அதை தொலைச்சிடாதீங்க. மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். சுப்ரீம் பவர் ஒன்று இருக்குது, உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு சதியும் இருக்குது. நீங்கள் வந்து வைஸாக, கொஞ்சம் செல்ஃபிஷாக, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்துடணும். எல்லாரையும் நம்பிட வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிட வேண்டாம், எல்லாரையும் சந்தேகப்படவும் வேண்டாம். நல்லவங்களும் இருக்காங்க. நீங்கள் உங்களோட படிப்பில் எது செய்கிறீங்களோ உங்களோட ஃபோக்கஸ். இன்றைக்கி நீங்கள் ஒரு பூக்கடை வச்சுருக்கீங்களா, அந்த பூக்கடைக்கு மெட்டீரியல் இருக்கா, இன்றைக்கி நான் இங்கே இத்தனை மணி கடை திறக்கிறேன் சாத்துறேங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தால் யாரும் உங்களை ஒன்றும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. நீங்கள் மல்டிபிள் தாட்ஸில் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளான ஆளாக இருக்கிறீங்கன்னா உங்களை எல்லோரும் தூக்கி போட்டு மிதித்து சாகடிச்சிருவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷன் கை கொடுக்கும், படிப்பு தான் கை கொடுக்கும். நல்லவங்க கெட்டவங்க யார் என்னன்னு தெரியறதுக்கு டைம் ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து கோமாளி ஆகிடக்கூடாது. ட்ரை டு பி வெரி ப்ரில்லியண்ட். அது வந்து உங்களுக்கு இந்த காலம் கற்றுக் கொடுக்கும். அண்ட் யாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். எந்த ஒரு நெகட்டிவ் வைப்பும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஏன்னா பாசிட்டிவிட்டி எப்படி உங்களுக்கு திருப்பி கிடைக்குமோ இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து, நெகட்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ ஸ்டே அலர்ட், பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். சாய்ராம்.